சார் இதில் போய் சேர்றவங்க எல்லாருமே வந்து பர்மனெண்ட்டாக ஜாப் வேணும்னு யாரும் போனது கிடையாது. இதில் போனவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்ட் டைம் தான் போயிருக்காங்க. அப்புறமா அதில் சேலரியை பார்த்துறதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இன்கம் அதிகமாக இருக்குன்றனால அதுவும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்கள வந்து கேட்குறது இல்லை. லீவு எப்போயாச்சும் எடுத்துக்கலாம், வேணும்னும் போது ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னும் போது ஆஃப் பண்ணிக்கலான்றது ஒரே ரீசனுக்காக தான் நீ அங்கே போகிறீங்க. அந்த அண்ணா சொன்னாங்க, எம்எஸ்சி முடிச்சுட்டு நான் வந்து இன்னும் ட்ரைனிங் போல் அங்கே 4 பேர்கிட்ட எங்களால் திட்டு வாங்க முடியலன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் ஏன் அங்கே போடலை? இப்போ இங்கே இந்த இடத்துல 4 பேருக்கு உங்களை கொஷின் கேட்குறதா இருந்தால் நீங்கள் இந்த வேலையை செய்வீங்களா? அதே டெலிவரி நீங்கள் செய்வீங்களா? நீங்கள் லீவ் எடுக்கிறத பற்றி சொல்கிறீங்களே, இப்போ வந்து எனக்கு உடம்பு சரினாலும் இல்லை பர்சனலாக வேறு ஏதாவது லீவ் எடுக்கணும்னு வச்சிங்களேன், நான் வந்து ஆஃபீஸில் போய் லீவ் கேட்கணும்னா ஒன்று போய் சொல்லி கேட்கணும், சார் உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்படி இல்லைன்னு சரி, இதில் அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த வேலையை பார்ப்பீங்களா? அது சொல்ல நான் லீவ் எடுக்கிறத பற்றி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு லீவ் கேட்கறேன்னா, சார் லீவ் கொடுங்க சார், இன்னைக்கு வந்து லீவ் கொடுங்க சார், நாளைக்கு லீவ் கொடுங்க, நாங்கள் என்ன சார் பிச்சையா சார் கேட்குறோம்? ஸ்டார்டிங் சேலரி நீங்கள் 15,000 சொல்கிறீங்க, பட் ஸ்டார்டிங்கில் வந்து 15 தான் இருக்கும். பட் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் பண்ணிக்கலாம்ல. ஒரு 3 months 4 months ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் எந்த ஒருத்தரனாலும் ஹை பொசிஷனுக்கு போக முடியும். அதில் ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக ஹை பொசிஷன் போகலாம். ஆனால் நீங்கள் அதில் பண்ணல. இப்போது இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக இருக்குது. இதுவே ஒரு ஆர்கனைஸ் செக்டாராக இது மாறிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வேலையில் இருப்பீங்களா? அது மாறதானே போகுது. இல்லை நீங்கள் வேலையில் இருப்பீங்களான்னு கேட்குறேன். இந்த வேலையை தொடர்ந்து செய்வீங்களான்னு கேட்குறேன். 6 நாள்னா இப்போ ஷிஃப்ட் பேசிஸ் போடுறோம். இதை 3 ஷிஃப்ட்டாக பிரிக்கிறாங்க. 8 hours 24 hours பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது 3 ஷிஃப்ட்டாக நீங்கள் பிரிக்கும் போது 3 24 நீங்கள் 2 ஷிஃப்ட் வேலை பார்க்கலாம், இல்லை 1 ஷிஃப்ட் வேலை பார்க்கலாங்கிற ஒரு இடம் வரும்போது இத்தனை ஷிஃப்ட் வாரத்தில் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஒரு சிஸ்டமேட்டிக் வருதுங்கும் போது லீவுனா நீங்கள் போட முடியாது. ஷிஃப்ட் 4-5 நாள் எடுத்துக்கிறீங்கன்னா அன்லஸ் அன்டில் மெடிக்கல் லீவ் இல்லாமல் நீங்கள் போட முடியாது. ஓகேங்களா? அப்படி போவீங்களா? போக மாட்டீங்க? கண்டிப்பாக போவோம் சார். ஏன்னா எவ்வளோ பேர் ஒரு ஆர்கனைஸ் செக்டராக மாறி ஷிஃப்ட் பேஸில் வேலை கூப்பிட்டு மாதம் நீங்கள் கண்டிப்பாக 25 நாள் வேலை செய்யணும், இல்லை 20 நாள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா ஒரு லெட்டர் கொடுத்தா லீவ் எடுக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் வந்தால் நீங்கள் போவீங்களா? 2 3 4 5 6 7 பேர், ஒரு 7 பேர் வேலைக்கு போகிறீங்க, மற்ற யாருமே நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. இது ஷிஃப்டாக மாறி ஒரு ப்ரொஃபஷனலாக மாறினா நீங்கள்லாம் போக தயாராக இல்லை, இந்த வேலையிலேருந்து ரிலீவ் ஆகுவீங்க.